இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது சமூக நலத்திட்டங்களை தொடர்ந்து செயற்படுத்தி வருகின்றார். பொரல்லை சுசமயவர்த்தன வித்தியாலயத்தில் ஸ்மார்ட் வகுப்பறையொன்று இன்று திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் கல்வி தொடர்பான தனது எதிர்கால திட்டங்களை விளக்கினார். பிரபஞ்சம் திட்டத்தின் ஊடாக ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்குவதன் நோக்கம் என்ன? ஸ்மார்ட் நாட்டை உருவாக்க கல்வி முறையில் தீவிர மாற்றம் வர வேண்டும். காலாவதியான வாய்மொழி கற்றல் நாட்டுக்கு நல்லதல்ல, உலகுக்கு ஏற்றதல்ல. தேவையான மனித வளங்களையும் பௌதீக வளங்களையும் வழங்கி தகவல் தொழில்நுட்பத்தை கட்டாயமாக்குவதன் மூலம் சரிந்து கொண்டிருக்கும் இலவச கல்வியை மீட்டெடுப்போம். இலவச கல்வியின் மூலம் இதனை ஒரு தகவல் தொழில்நுட்ப நகரமாக மாற்றுவோம். இந்த பிள்ளைகளின் கல்வியில் நிச்சயம் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அத்துடன் சர்வதேச அளவில் இலவச கல்வியில் உயர் தரத்திலான கல்வியை வழங்குவதற்கு நாம் கண்டிப்பாக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். අනිවාර්යෙන්ම කැප වෙනවා